வெல்கம் பேக் டு ஜுவாலஜி டாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிளில் ஏசெக்ஷுவல் லைஃப் சைக்கிள் இன் மேன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எது வரைக்கும் மலேரியா காஸ் பண்ணுதோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எந்த ஸ்டேஜ் வரையும் ஹியூமனில் ஏசெக்ஷுவல் சைக்கிள் பண்ணி மலேரியா காஸ் பண்ணுதோ அது வரைக்கும் பார்த்தோம். அதாவது எரித்ரோசைட்டிக் சைசோகோனி அது வரையும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்க 4 ஸ்டேஜஸ். ஸோ அதில் என்ன மாதிரி டாக்ஸின் ரிலீஸ் ஆகுது, எதனால் நமக்கு மலேரியா ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏசெக்ஷுவல் சைக்கிள் இன் மேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக்ஷுவல் சைக்கிள் இன் மஸ்கிட்டோ எப்படி நடக்குது பிளாஸ்மோடியமுக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏசெக்ஷுவல் சைக்கிள் இன் மேன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸில் நடக்குது. ஆக்சுவலி நம்ம அந்த 2 ஸ்டேஜ் தான் பார்த்துருப்போம், லிவர் சைசோகோனி, எரித்ரோசைட்டிக் சைசோகோனி. ஸோ எரித்ரோசைட்டிக் சைசோகோனியோட நம்ம அந்த வீடியோ முடிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து போஸ்ட் எரித்ரோசைட்டிக் சைசோகோனினா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டோசைட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். போஸ்ட் எரித்ரோசைட்டிக் சைசோகோனி, போஸ்ட் எரித்ரோசைட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆர்பிசிக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு பிளாஸ்மோடியம். அந்த ஆர்பிசிலேருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜில் பார்க்குறோம். ஸோ எரித்ரோசைட்டிக் சைசோகோனியில் நமக்கு தெரியும் சைசாண்ட் வந்து மீரோசோயிட்ஸாக மல்டிப்ளை ஆகும், மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக மல்டிப்ளை ஆகி தான் அந்த ஆர்பிசிஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகி ஹீமோசோயின் அப்படிங்கிற டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுது. அப்படி வெளிவரக்கூடிய மீரோசோயிட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மீரோசோயிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லிவர் செல்ஸ்குள்ளார என்டர் ஆகி டெவலப் ஆகுது. ஸோ சில மீரோசோயிட்ஸ் மறுபடியும் அந்த எரித்ரோசைட்டிக் சைசோகோனியை கூட வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் எரித்ரோசைட்டிக் சைசோகோனியில் சில மீரோசோயிட்ஸ் லிவர் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகி அது அங்கே டெவலப்மெண்ட் அண்டர்கோ பண்ணுது. இதுதான் வந்து போஸ்ட் எரித்ரோசைட்டிக் சைசோகோனி. ரொம்ப சிம்பிள், மீரோசோயிட்ஸ் லிவர் செல்ஸ்குள்ளே வருது, டெவலப்மெண்ட் அண்டர்கோ பண்ணுது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டோசைட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேமெட்டோசைட்ஸ்னா கேமெட் ப்ரொடியூசிங் செல்ஸ் அப்படின்னு. இந்த கேமெட் ப்ரொடியூசிங் செல்ஸ் எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் டிவைட் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த மீரோசோயிட்ஸ் அது ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதால் எரித்ரோசைட்டிக் சைசோகோனி அண்டர்கோ பண்ண முடியாது, எக்ஸாஸ்ட் ஆகிடுது அந்த செல்ஸு. ஸோ அப்படி எக்ஸாஸ்ட் ஆன அந்த மீரோசோயிட்ஸ் என்ன பண்ணுது, அப்படியே இருந்து அதோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. தே இன்க்ரீஸ் இன் சைஸ், அதாவது ஆர்பிசிக்குள்ளரே தான் இருக்குது, ஆனால் அதோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த மீரோசோயிட்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் கேமெட்டோசைட்ஸாக மாறுது. இதில் வந்து இந்த மீரோசோயிட்ஸ் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா என்ன, பார்த்த உடனே இது மேல் இது ஃபீமேல் அப்படின்னு நம்மளால் மார்ஃபாலஜியை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியறது தான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். ஸோ இதில் எது மேல் கேமெட் எது ஃபீமேல் கேமெட்டுன்னு நம்மளால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். ஸோ அந்த டைமார்ஃபிசம் தான் இங்கே அண்டர்கோ பண்ணுது. ஸோ அப்படி அண்டர்கோ பண்ணுற 2 கேமெட்டோசைட்ஸ் என்ன அப்படின்னா மைக்ரோ கேமெட்டோசைட் அண்ட் மெகா கேமெட்டோசைட். மைக்ரோ கேமெட்டோசைட்னா என்ன? Microgametocyte is a male cell actually. So microgametocyte வந்து ஒரு male gametocyte. சரிங்களா? மெகா கேமெட்டோசைட் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கேமெட்டோசைட். இதுதான் முக்கியமானது, இதை எழுத மறந்துட்டுருக்கேன். ஸோ மைக்ரோ கேமெட்டோசைட் வந்து ஒரு மேல் கேமெட்டோசைட், அதாவது மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல். மெகா கேமெட்டோசைட் வந்து ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண செல். ஸோ இதில் டைமார்ஃபிசம் தெரியும், நம்ம சொல்லிட்டோம் என்ன மாதிரியான செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த மைக்ரோ கேமெட்டோசைட் எடுத்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு மைக்ரோனாவே ஸ்மால், சைஸில் சின்னதாக இருக்குது, ஸ்மால் அண்ட் சைஸ். ஆனால் அதோட நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் அண்ட் டிஃப்யூஸ்டு நியூக்ளியஸ், லார்ஜ் அண்ட் டிஃப்யூஸ்டு நியூக்ளியஸாக இருக்குது. அப்படின்னா என்ன, அந்த செல்லு அளவுக்கு அந்த நியூக்ளியஸ் பெருசாகவும் பரவலாகவும் காணப்படுது. சரிங்களா? ஸோ டிஃப்யூஸ்டு, லார்ஜ் அண்ட் டிஃப்யூஸ்டு நியூக்ளியஸ். இதே மெகா கேமெட்டோசைட் எடுத்தோம் அப்படின்னா மெகா அப்படின்னா மெகா மீன்ஸ் லார்ஜ், மெகா மீன்ஸ்
லார்ஜ். இந்த செல்லோட சைஸே பெருசாக இருக்குது. அதோட நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் காம்பேக்ட் பெரிஃபெரல் நியூக்ளியஸ். பெரிஃபெரி அப்படின்னா செல்லோட ஓரங்களில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்லோட ஓரத்தில் அந்த நியூக்ளியஸ் இருக்குது, சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. காம்பேக்டான அது ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்குது, அப்படி இப்படி பரவலாக காணப்படலை. ஸோ ஸ்மால் காம்பேக்ட் பெரிஃபெரல் நியூக்ளியஸ். ஸோ இதுதான் வந்து the two types of gametophytes that is formed in the RBC of human. சரிங்களா? ஸோ இதில் இது எது வரைக்கும் இந்த ஆர்பிசிஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இருந்து செத்து போகிறது வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மஸ்கிட்டோ, ஒரு வெக்டர் வந்து அதை கடித்து அதுக்குள்ளே என்டர் ஆகிற வரைக்கும் இது ஆர்பிசிக்குள்ளரே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தான் ஆக்சுவலாக ஏசெக்ஷுவல் சைக்கிள் இன் மேன் வந்து முடியுது. அடுத்தது செக்ஷுவல் சைக்கிள் இன் மஸ்கிட்டோ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு ஃபேஸஸ் தான். ஒன்று கேமெட்டோகோனி, இன்னொன்று ஸ்போரோகோனி. கேமெட்டோகோனினா கேமெட்டோஜெனசிஸ். கேமெட்டோஜெனசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட், த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட். கேமெட்னா கேமெட்டோ மீன்ஸ் கேமெட், ஜெனசிஸ் மீன்ஸ் டு ஃபார்ம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் தான் கேமெட்டோஜெனசிஸ் ஆர் கேமெட்டோகோனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ்லேயும் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இந்த கேமெட்டோஜெனசிஸில் நமக்கு தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதில் மைக்ரோ கேமெட்டோசைட்லேருந்து மேல் கேமெட்டான மைக்ரோ கேமெட்டும், மெகா கேமெட்டோசைட்லேருந்து ஃபீமேல் கேமெட்டான மெகா கேமெட்டும் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதில் இந்த மைக்ரோ கேமெட்டோசைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது எக்ஸ் ஃப்ளாஜலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது, ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நார்மல் சிங்கிள் செல் இல்லைங்களா? ஸோ இதில் இந்த மைக்ரோ கேமெட்டோசைட் வில் அண்டர்கோ மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னால் என்ன? நார்மல் செல் டிவிஷன். நார்மல் cell division without any change in the number of chromosomes. குரோமோசோமோட நம்பரில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் செல்லு டிவைட் ஆச்சுன்னா அது மைட்டாசிஸ். இதில் மைட்டாசிஸோட முடிவில் 6லேருந்து 8 ஹாப்ளாய்டு நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது. அதில் 6லேருந்து 8 ஹாப்ளாய்டு நியூக்ளியை. ஹாப்ளாய்டு நியூக்ளியைனா என்ன? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ குரோமோசோமில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் 6லேருந்து 8 ஹாப்ளாய்டு நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா மைட்டாசிஸ்னால் அந்த இருக்கிற நம்பர் அப்படியே தானே இருக்கணும். இங்கே தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளாஸ்மோடியம்க்கும் மற்ற புரோட்டோசோவன்ஸ் ஆர் மற்ற அனிமல்ஸுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ். அதை யார் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா பேனோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1959 அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஜென்ரலாக அதர் அனிமல்ஸ்லையும் இல்லை மேக்ஸிமம் ஆஃப் த புரோட்டோசோவன்ஸ்லேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேமெட்டிக் செல்ஸ் ஆர் கேமெட்ஸ் தான் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். அதாவது சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அந்த கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ண செல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேமெட்டோட ரிசல்ட்டாக வர சைகோட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் டிப்ளாய்டாக தான் இருக்கும். கேமெட்ஸ் மட்டும்தான் ஹாப்ளாய்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதர் செல்ஸ் வந்து டிப்ளாய்டு 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். கேமெட்ஸ் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். அகெயின் அந்த ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா டிப்ளாய்டு சைகோட் ஃபார்ம் ஆகும். இப்படி தானே நடக்கணும், இப்படி தானே இருக்கும். ஆனால் இந்த பிளாஸ்மோடியம் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த பிளாஸ்மோடியமில் என்ன மாற்றம் இருக்குது? கேமெட்ஸு சைகோட் மட்டும்தான் டிப்ளாய்டாக இருக்குது. ஒன்லி சைகோட் இஸ் டிப்ளாய்டு. ஒன்லி த சைகோட் இஸ் டிப்ளாய்டு. சைகோட் மட்டும்தான் டிப்ளாய்டாக இருக்குது. அப்போ மற்ற செல்ஸ் இப்போ சைகோட்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இப்போ ஸ்போரோசோய்ட், மீரோசோய்ட்டு அதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த ஸ்டேஜஸ்லையோ இல்லை சைகோட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேமெட்ஸோ எல்லாமே வந்து ஹாப்ளாய்டாக தான் இருக்குது. சைகோட் மட்டும்தான் வந்து டிப்ளாய்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மைட்டாசிஸ் நடந்து
6 to 8 ஹேப்ளாய்டு நியூக்ளியை. இப்போ ஏன் ஹேப்ளாய்டுன்னு வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜைகோட் தவிர மற்ற எல்லாமே ஹேப்ளாய்டு தான். ஸோ ஹேப்ளாய்டு நியூக்ளியை உள்ள செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் போய் எங்கே அரேஞ்ச் ஆகுது? அந்த செல்லோட ஓரங்களில். எப்பவுமே சென்டர்னால் செல்லுக்கு நடுவில், பெரிஃபெரினா ஓரங்களில் போய் எந்த நியூக்ளியெல்லாம் வரிசை அப்படியே அரேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுது. சைட்டோபிளாசம் வந்து எக்ஸ்ஃப்ளாஜலேட், அதாவது ஒரு சூடப்பொடியை ப்ரொடியூஸ் எப்படி இருக்கும்? வேவி ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சைட்டோபிளாசம் எல்லாம் இன்னும் நீளமாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஃப்ளாஜெல்லா லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனுக்குள்ளாரையும் ஒரு நியூக்ளியஸ் போய் என்டர் ஆகிக்குது. சரிங்களா? ஒரு ப்ரொஜெக்ஷனுக்குள்ளாரையும் ஒரு நியூக்ளியை போய் என்டர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த நியூக்ளியஸ் என்டர் இன்டு ஈச். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன ஆகுது? வளர்ந்து அப்படியே கட் ஆகுது, பிரேக் ஆகி ஒரு இந்த ஃப்ளாஜெல்லா லைக் ஸ்ட்ரக்சரும் ஒரு மேல் கேமெட்டாக வந்து பிரேக் ஆகி ரிலீஸ் ஆகுது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 மைக்ரோமீட்டர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோகேமெட்டோசைட்டு மைக்ரோகேமெட்டோசைட்லேருந்து மைக்ரோகேமெட் ஃபார்ம் ஆகிறதுல இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. மைட்டோசிஸ் நடக்குது மைக்ரோகேமெட்டோசைட்டில். அதுக்கப்புறம் வந்து நிறைய நியூக்ளியை வந்து ஹேப்ளாய்டு நியூக்ளியை வந்து பெரிஃபெரியில் அரேஞ்ச் ஆகுது. சைட்டோபிளாசம் எக்ஸ்ஃப்ளாஜலேட் ஆகுது. ஒரு ஃப்ளாஜெல்லாக்குள்ளே நியூக்ளியஸ் சென்டர் ஆகுது. ப்ரொஜெக்ஷன்லாம் பிரேக் ஆகி நிறைய மேல் கேமெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்ஃப்ளாஜலேஷன் எங்கே நடக்குது? இந்த மிட்கட் ஆஃப் மஸ்கிட்டோவோட அந்த இன்டெஸ்டைன் ரீஜனில் இருக்கக்கூடிய மிட்கட் நடுப்பகுதியில் வந்து இந்த எக்ஸ்ஃப்ளாஜலேஷன் நடக்குது. இது சாதாரணமாக நடக்காது. இது நடக்கிறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் தேவை. அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் ஹியூமன் டு மஸ்கிட்டோ டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நடக்குது. அதாவது ஹியூமன் வந்து ஒரு வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம். வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்னா என்ன? வெளியில் டெம்பரேச்சர் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஃப்ளக்சுவேஷனும் எந்த ஏற்ற இறக்கமும் நம்மளோட டெம்பரேச்சரில் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ். கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம்னா வெளியில் இருக்க என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சர் ஏறி இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இன்வெர்டிபிரேட்ஸ் போன்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து கோல்டு பிளட்டட். அதனால அந்த வார்ம் பிளட்டட் டு கோல்டு பிளட்டட் வரும்போது ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன் நடக்குது. அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் இந்த எக்ஸ்ஃப்ளாஜலேஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோ கேமெட்டான மேல் கேமெட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் மெகா கேமெட்டோசைட்லேருந்து மெகா கேமெட் ரொம்ப சிம்பிள். சின்ன ரீஆர்கனைசேஷன் நடந்து மெகா கேமெட்டான ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் பண்ணிடுது. இதில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நடக்கலை. சில ரீஆர்கனைசேஷன் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்டிலைசேஷன் என்ன? ஸோ இப்போ மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகணும். அதான் ஃபர்டிலைசேஷன் ஆர் சின்கேமி. ஸோ இதில் இந்த மெகா கேமெட்டான ஃபீமேல் கேமெட். ஸோ அதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன கோன் லைக் ப்ரொஜெக்ஷன். இப்போ இதுதான் வந்து மெகா கேமெட்னா இந்த இடத்துல ஒரு ஃபர்டிலைசேஷன் கோன் ஆர் கோன் ஆஃப் ரிசப்ஷன் நடக்குது, ஃபார்ம் ஆகுது. கோன் ஆஃப் ரிசப்ஷன் ஆர் ஃபர்டிலைசேஷன் கோன் ஃபார்ம் ஆகுது. இது ஃபார்ம் ஆனோடனே இது வந்து நான் மொட்டைல், இது மூவ் ஆக முடியாது. மெகா கேமெட் மோஸ்ட்லி ஃபீமேல் கேமெட்லாம் மூவ் ஆகாது, மேல் கேமெட் தான் மூவ் ஆகும். அப்போ இந்த மைக்ரோ கேமெட் வந்து அது ஆல்ரெடி எப்படி இருக்குது? ஒரு விப்ளாஷ் மாதிரி ஒரு ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அது என்ன ஆகும் அப்படின்னா அது இந்த மெகா கேமெட்டை நோக்கி மூவ் ஆகி வரும். சரிங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு லேஷிங் மூமெண்ட்னா இப்படி சாட்டை இப்படி சொல்லட்டுனா நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி லேஷிங் மூமெண்ட் மாதிரி வருது. இப்போது அந்த ஃபீமேலோட அந்த நியூக்ளியஸ் வந்து கோன் ஆஃப் ரிசப்ஷன் நோக்கி மூவ் ஆகி வருது. இதே அந்த மேல் கேமெட்டும் வந்து இதை நோக்கி மூவ் ஆகி வருது. சரிங்களா? இது ரெண்டும் மூவ் ஆகி வந்து தே வில் கம் இன் கான்டாக்ட். ஒன்று வந்து கான்டாக்ட் பண்ணுது, பெனட்ரேஷன் நடக்குது. இதுக்குள்ளார வந்து இது பெனட்ரேட் ஆகிட்டு அப்போ என்ன ஆகும்? மேல் கேமெட்டோட நியூக்ளியையும்
ஃபீமேல் கேமெட்டோட நியூக்ளியையும் வந்து ஃபியூஸ் ஆகி they will form zygote. அந்த ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸை தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் ஆர் சின்கேமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜைகோட் வந்து டிப்ளாய்டு நியூக்ளியஸ், அதாவது 2 என் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து 2 கேமெட்டோட நேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஐசோகேமி. அந்த 2 கேமெட்டோட நேச்சரை வச்சு இந்த ஃபர்டிலைசேஷனை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இட் இஸ் ஐசோகேமி. ஐசோ அப்படின்னா சிமிலர், நம்ம பார்த்துப்போம் ஐசோமியஸ், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. ஐசோ அப்படின்னா சிமிலர், ஐசோ அப்படின்னா டிஸ்சிமிலர். இந்த 2 கேமெட்டும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க 2 கேமெட் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமி. டிஸ்சிமிலர் கேமெட்ஸ், யூனியன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். சரிங்களா? யூனியன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜைகோடை வந்து அப்படியே வந்து அசைவில்லாமல் கொஞ்ச நாள் இருக்குது. ரிமைன்ஸ் மோஷன்லெஸ். மோஷன்லெஸ்னால் அசைவில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் வந்து இலாங்கேட் ஆகுது, ரவுண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீளமாகுது. ஓகேங்களா? நீளமாயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிக்லிங் மூமெண்ட்னா என்னென்னா புழு மாதிரி நெளிஞ்சு போகிறது. ரிக்லிங் மூமெண்ட் நடந்து இது என்ன ஆகுதுன்னா வர்மிக்யூல் ஆர் ஊகைனேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அண்டர்கோ பண்ணுது. வர்மிக்யூல் ஆர் ஊகைனேட். ஸோ இதோட சைஸ் வந்து 15 to 22 மைக்ரோமீட்டர். 15 to 22 மைக்ரோமீட்டர் வந்து இதோட சைஸ். சரிங்களா? ஸோ இந்த வாமிக்யூல் ஆர் ஊகைனேட் வந்து என்ன ஆகுது? அப்போ அது வரைக்கும் வந்து மிட்கட்டில் இருந்தது. இப்போ மிட்கட்டோட வாலை வந்து தொலைச்சி ஸ்பெரிக்கல் ஃபார்மாக மாறிடுது. தொலைச்சி உள்ளார வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்மாக மாறுது. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஃபார்ம், அதாவது அந்த ரவுண்டாக மாறுது. ரவுண்டாக மாறினோன்னு இந்த ஜைகோட் தன்னை சுற்றி ஒரு சிஸ்ட் வால் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆனோடனே இந்த ஸ்டேஜை வந்து என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆனோடனே இது வந்து என்ன மாறுது? ஊசிஸ்ட் ஆர் ஸ்போரான்ட்டாக மாறுது. இந்த ஊசிஸ்ட் ஆர் ஸ்போரான்ட் வந்து சைஸில் வந்து பெருசாகுது. ஸோ இதுதான் வந்து கேமெட்டோகோனியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சரிங்களா? ஸோ மைக்ரோ கேமெட்டோசைட் எப்படி ஃபார்ம் ஆகுது, மெகா கேமெட்டோசைட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது. ஸோ அதில் மெயினாக வந்து இந்த மெகா கேமெட்டில் வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் கோன் ஆஃப் ரிசப்ஷன் வருது. நியூக்ளியஸ், அந்த மெகா கேமெட்டோட நியூக்ளியஸ் கோன் ஆஃப் ரிசப்ஷனுக்குள்ளார போகுது. அந்த டைம்லே மைக்ரோ கேமெட்டும் அந்த இடத்துக்கு வருது, கான்டாக்ட் ஏற்படுது, பெனட்ரேஷன் நடக்குது. பெனட்ரேஷன் நடந்தோடனே சின்கேமி ஆர் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷனோட முடிவில் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் உள்ள ஒரு ஜைகோட் ஆர் டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த 2 கேமெட்டோட ஃபியூஷனை வந்து ஐசோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிமிலர் கேமெட்ஸ் 2ம் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது. அடுத்து இந்த ஜைகோட் வந்து அசைவில்லாமல் இருக்குது, இலாங்கேட்டாக மாறுது, நீல ஷேப்பில் மாறுது, ரிக்லிங் மூமெண்ட் புழு மாதிரி நகருது. ஸோ அந்த டைமில் இது வர்மிக்யூல் ஆர் ஊகைனேட்னு சொல்கிறாங்க. அது மிட்கட்டோட வாலை வந்து தொலைச்சிட்டு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பாக மாறுது. தன்னை சுற்றி ஒரு சிஸ்ட் வால் ஃபார்ம் பண்ணுது, ஒரு எலாஸ்டிக்கான சிஸ்ட் வால் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படி ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜை வந்து என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்சிஸ்ட்மெண்ட் நடந்தோடனே அதுக்கு பேர் ஊசிஸ்ட் ஆர் ஸ்போரான்ட். இந்த ஸ்போரான்ட் சைஸில் பெருசாகுது. சரிங்களா? அடுத்தது ஸ்போரோகோனி. ஸ்போரோகோனியில் சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அது அகெயின் அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜான ஸ்போரோசோய்ட்டாக மாறுது. ஸோ அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ செக்ஷுவல் சைக்கிள் இன் மஸ்கிட்டோவில் கேமெட்டோகோனி பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்போரோகோனி அதில் என்ன நடக்குது? கேமெட்டோகோனியோட எண்டில் வந்து ஸ்போரான்ட் ஃபார்ம் ஆகிருந்தது இல்லைங்களா? ஸ்போரான்ட் ஆர் ஊகைனேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது, ஸ்போரான்ட். இந்த ஸ்போரான்ட் வந்து என்ன அண்டர்கோ பண்ணுதுன்னா ஏசெக்ஷுவல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது. சரிங்களா? ஸோ ஏசெக்ஷுவல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது. அதில் ஃபஸ்ட்
என்ன நடக்குது அப்படின்னா மியாசிஸ் நடக்குது. இந்த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் பை மியாசிஸ். அதை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. ஸோ நமக்கு மியாசிஸ் மைட்டாசிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மியாசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன்னா நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இங்கேயும் அந்த ஸ்போராண்ட் வந்து ஏன் அப்படின்னா ஸ்போராண்ட் அப்படிங்கிறது வந்து ஜைகோட்டு தான் வந்து அந்த ஸ்போராண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஜைகோட்டோட நம்பர் வந்து என்ன டிப்ளாய்டு. சரிங்களா, நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த பிளாஸ்மோடியமில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ஜைகோட் மட்டுமே டிப்ளாய்டாக இருக்குது, மற்ற எந்த செல் எடுத்துக்கிட்டாலும் ஹாப்ளாய்டாக இருக்குது இல்லைங்களா. அந்த ஹாப்ளாய்டாக மாறணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஏசெக்ஷுவல் டிவிஷனில் ஃபஸ்ட்டு மியாசிஸ் நடக்குது. சரிங்களா, ஸோ அப்போ டிப்ளாய்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்போரான்ட்டு ஹாப்ளாய்டாக மாறுது ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக. ஹாப்ளாய்டாக மாறணும்னா மறுபடியும் நார்மலாக மைட்டாசிஸ் நடக்குது. மைட்டாசிஸ்னால் என்னது, தேர் வாஸ் நோ ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் நம்பரில் எந்த மாற்றமும் நடக்காது, குறைவும் ஏற்படாது. இருக்கிற நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே மெயின்டைன் ஆனிச்சுன்னா அது மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ் நடந்தோடனே அதிகப்படியான ஹாப்ளாய்டு நியூக்ளியை கொண்ட செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் கொண்ட நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. அதிகப்படியான ஹாப்ளாய்டு நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமில் சில சேஞ்சஸ் நடக்குது. சைட்டோபிளாஸ்மிக் மாசஸ் ஸ்பாஞ்சஸ் மாதிரி அந்த சைட்டோபிளாசம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நியூக்ளியெல்லாம் அந்த செல்லோட ஓரங்களில் வரிசையாக அரேஞ்ச் ஆகுதான். பெரிஃபரியில் வந்து வரிசையாக அரேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட 10,000 நியூக்ளியஸ் பக்கம் வந்து நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட 10,000 நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. அதை சுற்றி அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா சைட்டோபிளாசம் போய் கவர் பண்ணுது. இப்போ வந்து அந்த ஸ்போரோசுவாய்ட்டுக்கு இப்போ அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஸ்போரோசுவாய்ட். அது சிக்கல் ஷேப்பில் மாறுது. சிக்கல் ஷேப் அப்படின்னா அந்த கதிர் அருவாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஷேப் தான் வந்து சிக்கல் ஷேப். எப்படி வேணால் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் சிக்கல் ஷேப். இந்த சிக்கல் ஷேப்டு ஸ்போரோசுவாய்ட்டாக மாறுது. சிக்கல் ஷேப்டு ஸ்போரோசுவாய்ட்டாக மாறி அது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் வந்து அந்த மிட்கட் ரீஜனில் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுது, பாடி கேவிட்டிகுலரை வெடித்து லிபரேட் ஆகுது. ஹீமோசீலார் பாடி கேவிட்டிகுலரை போகுது. அதுக்கப்புறம் அது மூவ் ஆகி வேரியஸ் ரீஜனுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கால்வாசி பெரும்பான்மையான அந்த ஸ்போரோசுவாய்ட்ஸ் வந்து சலைவரி கிளாண்டு மஸ்கிட்டோவோட ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்டுக்குள்ளார போகுது. அதில் வந்து இந்த மொத்த சைக்கிளுமே டோட்டலாக அந்த செக்ஷுவல் சைக்கிள் மஸ்கிட்டோ மொத்தமாக 10லேருந்து 20 நாளுக்குள்ளே அந்த சைக்கிள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஸ்டேஜ் அந்த சலிவரி கிளாண்டுக்குள்ளார வந்தோடனே அந்த ஸ்போரோசுவாய்ட் ஃபார்ம் ஆனோடனே அந்த மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்டிவ்ஸ் ஃபார்மாக மாறிடுது. இனிமேல் எந்த ஹியூமனை கடித்தாலும் அது என்ன பண்ணும், அந்த ஸ்போரோசுவாய்ட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய நேச்சராக அந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மாறிடுது. சரிங்களா, ஸோ இதோட வந்து செக்ஷுவல் சைக்கிளின் மஸ்கிட்டோவும் முடிவுக்கு வருது. நாம் வந்து அந்த ஒரு 3 சயின்டிஸ்ட் பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த டாபிக் படிக்கையில். சார்ல்ஸ் லாவ்ரன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1885-86 மலேரியா ஃபீவர் பேரசைட்டான பிளாஸ்மோடியமை கண்டுபிடிக்கிறாரு. டிஸ்கவர்டு த பிளாஸ்மோடியம் இந்த இயர் 1885-86. கால்கை அவரை ஃபாலோ பண்ணி வந்த கால்கை 1897 எரித்ரோசைட்டிக் சைசோகோனி வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண நம்ம உடம்புல எப்படி அந்த சைக்கிள் நடக்குது, அதுவும் ஆர்பிசிக்குள்ளார அந்த சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் 1897 அதே இயரில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மலேரியா ஃபீவர் பேரசைட்டான பிளாஸ்மோடியம் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிற வெக்டர் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்குள்ளார இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோக்குள்ளார இது ஒரு சைக்கிள் அண்டர்கோ பண்ணுது. அது கடிக்கிறது மூலமாக தான் நமக்கு வந்து மலேரியா பேரசைட் நம்ம பாடிக்குள்ளார வருது அப்படிங்கிறத எவிடன்சஸோடு ப்ரூவ் பண்ணுறாரு. அதற்காக அவர் 1902 நொபேல் பரிசையும் வந்து பெறுறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த பிளாஸ்மோடியம் குறித்து தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள், எஸ்பெஷலி பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 4 வேரியன்ட்ஸ் 4 ஸ்பீஷீஸான
பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ஒவாலே, ஃபால்சிபாரம், மலேரியா அப்படிங்கிற அந்த 4 ஸ்பீஷீஸோட டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது டாபிக் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து யூனிட் வைஸாக அடுத்தடுத்த டாப்பிக்காக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஸோ அதில் பிரேக் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் கேட்குற டாபிக்ஸை நான் இடையில போடுறேன். மற்றபடி ரெகுலராக அந்த நம்மளோட பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ரெகுலராக 1 by 1 ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும், நான் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஹாப்பி ஃபார் தட். உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். அது எனக்கு ரொம்பவே வந்து திருப்தி அளிக்கும் விதமாக இருக்குது. நான் நடத்துகிறது உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ரொம்ப வேல்யூபிள் கமெண்ட்டு. ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜுவாலஜி டாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பிஜிடிஆர்பி அதுக்கப்புறம் ஜுவாலஜி ரிலேட்டடான மற்ற இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.